லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் கூத்து போல இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே நடக்காது. ஒரு பிராமின் பெண்ணை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அடுத்த ஒரு பிராமின பெண்மணியை, ஒரு ஐயங்கார் பெண்மணியை பாஜக களத்தில் இறக்க திட்டமிட்டுதான் பல்வேறு சதி வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இடையில சொல்லிட்டு வரோம். திரிசா அவர்களுக்கு ஒரு 10 நிமிட விளம்பரத்தில் நடிச்சாவே ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அது இல்லாமல் தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக காசு. அதனால் அவங்களுக்கு பணத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த பிராமண பெண்மணி இந்த திரையுலகத்திற்கு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விஜய் என்ற ஒரு நடிகரை தன்வயப்படுத்தி இவ்வளோ வேலைகளை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா உண்மையாவே அவங்களுடைய வகைராவுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லைங்கிறாங்க. இங்க பணம் ஒரு விஷயம் கிடையாது. இதுல துக்ளக், ரமேஷ் மற்றும் கோலாகால சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக ஆதரவாக உச்சபட்சமாக சொம்பு தூக்குவதை வைத்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இன்னொரு பிராமண பெண்மணியை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம். அதாவது அம்மையார் ஜெயலலிதாவோட உறவினர் ஜெயதீபா அவர்களை களத்தில் இறக்கிறதுக்கு இப்ப கூட முயற்சி பண்றாங்க. ஆனால் அது அரசியலுக்கு தகுந்த முகரக்கட்டை இல்லை அப்படிங்கிறதுனால அதை கொண்டு வரல. ஆனா திரிசா அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் சினிமா மோகத்திலே இருப்பதை அறிந்துதான் பாஜக இவ்வளவு பெரிய ஒரு சதி வேலையை செஞ்சு திரிசாவை களத்தில் இறக்க பார்க்குது. நகரே திரிசாவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழகத்தின் முதலமைச்சராகணுங்கிற ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த ஆசையை உருவாக்கி ஒரு பிராமண பெண்மணியை உள்ள கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவோட திட்டம். கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சியை பாதி அழிச்சிட்டீங்க. ஆனாலும் அதிமுகவிற்கு அழிவில்லை. ஒரு நாள் அந்த கட்சி தேர்தலுக்கு முன்னோ பின்னோ ஒருங்கிணைந்து ஒரு நல்ல கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மனசு வைக்கணும். இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் மனசு வைக்கணும். முன்னாள் அமைச்சர்கள்லாம் பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள்ல எஸ்பி வேலுமணில இருந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்ல இருந்து தங்கமணில இருந்து எல்லாருமே அவரவருடைய ஊழல் பட்டியல்கள் அங்க இருக்கு. அதனால இவங்க தப்புக்கவே முடியாது. அப்போ ஒரு திராவிட கட்சியை கிட்டத்தட்ட விளங்கி விட்டார்கள். இன்னொரு திராவிட கட்சி, முக்கியமா உள்ள திராவிட கட்சி, அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக ஒரு ஆரிய பெண்மணியை தான் கொண்டு வந்தாதான் அது சரியாகணும். ஆரிய பெண்மணியை கொண்டு வராமல் நம்மால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. அதனால்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில திரிசாவை களத்தில் இறக்க மறைமுக வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்கிறார். நாம ஒரு விஷயம் சொல்றோம், அம்மையார் சங்கீதா விஜயோட மனைவி விவாகரத்து கேட்கக்கூடாது, என் கணவர் என்னோடு தான் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையில விடுங்க. அவர் எவ்வளவு அயோக்கியனாவே இருக்கட்டும், எவ்வளவு மோசமான ஆளாவே இருக்கட்டும், திரிசா இந்த விவாகரத்து மூலமாக உள்ள வந்துருவாங்க. திரிசாவை இவர் கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கணக்குல ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் எடுபடாத ராஜா. அன்றைய காலகட்டத்தில் இது போல சமூக வலைதளங்கள் இல்லை. கையடக்கத்துக்குள்ள உலகம் வந்துருச்சு. கையடக்கத்துக்குள்ள உலகம் வந்துருச்சுங்கிறதுனால தானே இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. திரிசா முதற்கொண்டு விஜய் முதற்கொண்டு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சங்கீதா அவர்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை இவர் கைவிட்டு விட்டு, எவ்வளோ மோசமானவனா இருந்தாலும் கல்லானாலும் கடமை புல்லானாலும் புருஷன்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு இவர் விஸ்கியை வேணா எடுத்துட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு புருஷனையும் கூட எவ்வளோ போதை மன்னனாக இருக்கக்கூடியவர்களையும் திருத்தக்கூடிய ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் அந்த யுக்தியும் தெரிந்தவர்கள் தான் பெண்கள். ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு உண்டான புத்தி பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அவனை திருத்தறதுக்கு உண்டான புத்தியும் பெண்களுக்கு இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது அம்மையார் சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்காமல் என் கணவர் என்னோடு வாழ வேண்டும், என் கணவரை எனக்கு மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த பீடை திரிசா
ஓடி ஒளிந்து அல்லது வேற திருமணம் செய்து கொண்டு வேற பக்கம் திசை திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் விவாகரத்து நடந்ததையானால் பாஜக துக்ளக் ரமேஷ் இன்னும் கோலாகால சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அளவுக்கு ஆதரவாக பேசுவதை வைத்து, ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் ஆதரவாக வைத்து பேசுவதை வைத்து பார்க்கும்போது, ஒரு ஆரிய பெண்மணியை உள்ள கொண்டு வந்துட்டா இந்த திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகளை, பெரியார் சித்தாந்தங்கள் கொண்டவைகளை ஒழித்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். பெரியார் சித்தாந்தங்களை நானும் ஏற்கல. ஆனால் ஆரிய பாப்பார கூட்டத்தினுடைய RSS சித்தாந்தங்கள் அதை நம்ம ஒருபோதும் ஏற்க மாட்டோம். தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதனால விஜய் கட்சியில உள்ளவங்களுக்கு நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். அம்மையார் சங்கீதா விஜய் சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் சேர்ந்து அரசியல் பண்ணாலும் பரவாயில்ல. அம்மையார் சங்கீதா அவர்கள் ஒரு தமிழீழ பெண்மணி. அதை விடுத்து விட்டு ஒரு ஆரிய பெண்மணி, ஒரு பிராமண, கேரளா பிராமண கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலுக்குள்ள நுழைச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் நாசம் செய்யக்கூடிய வேலைகளை பாஜக களத்தில் இறங்கியிருக்கு. இப்ப விசாரணைக்கு இவர் CPI விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி திரிசா கிளம்பி டெல்லி போறாங்க. அப்ப எவ்வளோ பல விஷயங்கள் நடக்குது. திட்டமிட்டு திரிசாவை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கொண்டு வரணும். அதுக்கும் ஒரு கூட்டம் வாழாட்டிக்கிட்டு, நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு ஓடத்தான் போகுது. தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலை இருக்கிறது. அதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனால் சங்கீதா விவகாரம் வெளியில் வந்ததுமே இதுதான் சமயம் என்று திரிசாவை வெளியில கொண்டு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி திரிசாவை வெளியில கொண்டு வரல. இன்னும் சொல்லப்போனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி பொதுச் செயலாளரா திரிசாவை அறிவிக்கணும்னு இருந்த விஜய் கனவுல மண்ணு விழுந்துருச்சு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதே திரிசாவுக்கு வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. எந்த கொள்கை சித்தாந்தங்கள் எதுவும் கிடையாது. ஏதோ பிராமண கூட்டம், ஆரிய பாப்பார கூட்டம் பின்னால் இருந்து திரிசாவை இயக்குகிறது, விஜயை மடக்கி பிடிக்கிறது. ஆரிய பாப்பார கூட்டத்தின் வலையிலே விஜய் மாட்டிக்கொண்டார். இன்னொரு விஷயம் சொல்றேன், விஜய் ரசிகர்கள் ஆதங்கப்படாம இருங்க. ஒரு காலகட்டத்தில் விஜயோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டு, என் ஆசை நாயகனை பார்த்தீர்களா, திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட திமுக பழி வாங்கி விட்டது என்று ஒரு பழியை தூக்கி போட்டு, எப்படி ராஜீவ்காந்தி படுகொலையை திமுக தான் நடத்தியது என்று ஒரு கபட நாடகத்தை நடத்தியதன் காரணமாக திமுக படுதோல்வி அடைந்து அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ராஜீவ்காந்தி படுகொலை போல விஜய்க்கு ஏதேனும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி உயிரை, இன்னும் சொல்லப்போனா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதுபோல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுவார்கள். விஜய் ரசிகர்கள், நிர்வாகிகள்லாம் சொல்றேன், உங்களுடைய விஜய் உயிரோட இருக்கணும், நலமா இருக்கணும்னா திரிசா கையில பிடிபடக்கூடாது. பிடிபட்டா சோழி முடிஞ்சிச்சு. ராஜீவ்காந்தி படுகொலை போல விஜய்க்கு ஏதேனும் ஒரு அசாதாரணமான ஒரு நிலையை ஏற்படுத்தி, பார்த்தீங்களா திமுக செஞ்ச வேலையை பார்த்தீங்களா, திமுகவால என் ஆசை நாயகன் விஜய்க்கு உயிர் ஏற்பட்டும், அதாவது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. அப்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, திரிசா தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர்னு ஆரிய பாப்பார கூட்டங்கள், லாட்ரி மன்னனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், வாச்சாத்தி சம்பவம் நடத்திய செங்கோட்டையன், போக்குவரத்து துறையில ஊழல் முறையீடு செய்த செங்கோட்டையன், RSS பாப்பார கூட்டத்தினுடைய நிழலாக இருந்து அதிமுக பின்னர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த நிர்மல்குமார், அருண்ராஜ் IRS போன்றவர்களெல்லாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விஜய்க்கு பிறகு திரிசா தான் பொதுச் செயலாளர், தலைவர் என்று கொண்டு வந்துவிடுவார்கள். தலைவர் என்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து ஒரு பிராமண கூட்டம் தமிழ்நாட்டை மீண்டும் ஆள துடிப்பதற்கு இதுதான் வழிவகை செய்கிறது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் எந்த காலகட்டத்திலையும் எந்த யுகத்திலும் தமிழ்நாட்டில் பாஜக காலுன்ற முடியாது. அதனாலதான் அம்மையார் சசிகலா அவர்களை அதிமுகவுக்குள்ள விடாம பாத்துக்கிறாங்க. திரிசாவை கொண்டு வர்றதுக்கு தான் அம்மையார் சசிகலாவை அதிமுகவுக்குள்ள கொண்டு வராம பாத்துக்கிறாங்க. அவருடைய சூன்யத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஆரிய பாப்பார கூட்டம் சாதாரணமா எந்த வேலையும் செய்யாது. விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவரை காப்பாற்ற வேண்டியது அவருடைய தொண்டர்கள்,
அவருடைய ரசிகர்கள் தான். சங்கீதாவை விவாகரத்து செய்வாரேயானால், சங்கீதா அவர்கள் விஜய் வாழ்க்கையை விட்டு விலகுவாரேயானால் திரிசாவால் விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஆரிய பிராமண கூட்டம் மிகப்பெரிய ஒரு சதி வேலைகளை செய்திருக்கிறது. அந்த சதி வலையில் விஜய் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் ரசிகர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் உங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி நல்லதொரு குடும்ப பாங்காக இருக்கக்கூடிய சங்கீதாவை வாழ வையுங்கள், அவரோடு வாழ்ந்திடுங்கள், அதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு அறிவுரை அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு பரப்புரையா செய்யணும் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள். ஒரு பிராமண பெண்மணியை வைத்து இவ்வளவு நாசக்கார வேலையை பாஜக செய்யுமா என்றால், ஆரிய பாப்பார கூட்டம் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக ரங்கராஜ் பாண்டே உட்பட, கோலாகாலா சீனிவாசன் உட்பட, துக்ளக் ரமேஷ் உட்பட எல்லோரும் தாவேகா என்ற ஒரு கட்சிக்கு, விஜய் கட்சிக்கு, திரிசா கட்சிக்கு இந்த அளவுக்கு ஆதரவாக பேசுவதை வைத்து பார்க்கும்பொழுது பின்னணியில் ஏதோ நடக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு விஜய் போவதற்கு முன்பாக திரிசா டெல்லி செல்கிறார் என்று சொன்னால் ஏதோ மிகப்பெரிய சதி நடக்கிறது. அந்த சதி வலையிலிருந்து விஜயை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.